ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்குறது ஸ்டேட் போர்டு யூனிட் 6 சோஷியல் சயின்ஸ் 10th ஸ்டாண்டர்டு. ஏர்லி ரிவோல்ட்ஸ் அகெயின்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல் இன் தமிழ்நாடு. கொஞ்சம் போரிங்காக இருக்கும், சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. பட் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக் கூட. ஏன்னா நமக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைக்கிறதுக்கு இந்த ரிவோல்ட்டும் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டண்ட் திங்காக இருந்திருக்கு. இப்போ இந்த லெசன் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பாளையக்கா சிஸ்டம் அண்ட் தி ரிவோல்ட்ஸ் ஆஃப் பாளையக்காஸ் அகெயின்ஸ்ட் தி பிரிட்டிஷ். வேலு நாச்சியார், புலித்தேவர், கட்டபொம்மன் and Marudhu brothers in the anti-British uprisings. Vellore revolt as a response to British pacification of South India. இப்போ இன்ட்ரடக்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். இந்த ஃப்ரெஞ்சை டிஃபீட் பண்ணதுக்கப்புறம் அந்த இந்தியன் அலைஸ் இந்த த்ரீ கர்நாடிக் வார்ஸில் இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, அவங்களுடைய பவரையும் இன்ஃப்ளூயன்ஸையும் கன்சாலிடேட் அண்ட் எக்ஸ்டெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் ஃபஸ்ட் திங் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் டு ஈஸ்ட் இந்தியா கம்பெனிஸ் டெரிட்டோரியல் அக்ரண்டைஸ்மெண்ட் வாஸ் ஃப்ரம் புலித்தேவர் ஆஃப் நெற்கட்டும் சேவல் in the திருநெல்வேலி region. This was followed by other chieftains in the Tamil country such as வேலு நாச்சியார். யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னு பாருங்கள். முக்கியமாக இதில் வேலு நாச்சியார், வீரபாண்டிய கட்டபொம்மன், மருது பிரதர்ஸ் அண்ட் தீரன் சின்னமலை. இது பாளையக்காஸ் வார் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மெயின் திங் வெல்லூர் ரிவோல்ட் ஆஃப் 1806 வந்ததுக்கு. ஸோ இதை பற்றி நம்ம ஃபர்தராக இப்போ பார்க்க போகிறோம். இப்போ இந்த பர்சனாலிட்டிஸ்லாம் என்னென்ன பண்ணியிருக்கிறாங்க, வெல்லூர் ரிவோல்ட்டுக்கு எது காரணமாக இருந்தது, ஏன் அது ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ரீஜனல் பவர்ஸ் அகெயின்ஸ்ட் த பிரிட்டிஷ். பாளையம்ஸ் அண்ட் பாளையக்காஸ். பாளையம் அப்படின்னா மிலிட்ரி கேம்ப், இன்னும் லிட்டில் கிங்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. பாளையக்காஸ் அப்படின்னா பாலிகர் இஸ் ஹவு த பிரிட்டிஷ் ரெஃபர் டு தெம். தமிழ் ரெஃபர் ஹோல்டு ஒரு சின்ன கிங்டம் வச்சுருக்கிறவங்க பாளையக்காஸ். ஸோ பாளையம் பாளையக்காஸ்க்கு தான். நெக்ஸ்ட் இந்த சிஸ்டம் படி பாளையம் அதாவது இந்த நம்ம கொடுக்க அமௌண்ட் இந்த மிலிட்ரி கேம்ப் வச்சு பாதுகாக்கிறது was given for valuable military services rendered by an individual. இப்போ ஒரு பர்டிகுலர் கிங்டம் இருக்குன்னா அதுக்கு மிலிட்ரி சர்வீஸ் கொடுத்து அதுக்கு அவங்க பே பண்ணிக்கணும். அந்த மாதிரி this type of பாளையக்கா சிஸ்டம் was in practice during rule of, இது யாரோடைய டைமில் இது ப்ராக்டிஸில் இருந்தது அப்படின்னா, பிரதாப ருத்ரா ஆஃப் வாராங்கால் இந்த காக்கித்தியா கிங்டம். தமிழ்நாட்டுக்குள்ளே எப்படி வந்தது அப்படின்னா, பை விஸ்வநாத நாயக். இவர் ரூலர் ஆஃப் மதுரை இன் 1529. அப்போ அவருடைய பீரியடில் சப்போர்ட்டாக இருந்தது அவருடைய மினிஸ்டர் அரியநாதர். ட்ரெடிஷ்னலாக 72 பாளையக்காஸ் இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த பாளையக்காஸ்க்கு சில பவர்ஸ் கொடுத்துருப்பாங்க. என்னென்ன பவர்ஸ் அப்படின்னா, இந்த பாளையக்காஸ் were free to collect revenue, administer the territory, settle disputes and maintain law and order. இப்போ இருந்த போலீஸ் ஸ்டேஷனை விட அதிகமான பவர்ஸ் இவங்களுக்கு இருந்திருக்கு. Their police duties were known as படிக்காவல் ஆர் அரசு காவல். இது ரொம்ப முக்கியம், இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதுக்கு பேர் என்ன அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த பாளையம்ஸ் ஈஸ்டர்ன் அண்ட் வெஸ்டர்ன் பாளையம்ஸ் அப்படின்னு இருந்திருக்குது. இந்த 72 பாளையக்காஸ் கிரியேட்டட் பை தி நாயக் ரூலர்ஸில் 2 பிளாக்ஸ், ஒன்று வெஸ்டர்ன், இன்னொன்று ஈஸ்டர்ன். வெஸ்டர்னில் என்னென்ன இருந்திருக்குன்னு பாருங்கள், அண்ட் ஈஸ்டர்ன் என்னென்ன இருந்திருக்குன்னு பாருங்கள். ஈஸ்டர்ன் பாளையம்ஸில் சாத்தூர், நாகலாபுரம், எட்டையாபுரம், பாஞ்சாலம்குறிச்சி. வெஸ்டர்னில் உதுமலை, தலவன்கோட்டை, நடுவக்குறிச்சி, சிங்கம்பட்டி, செய்தூர். இது கொஞ்சம் வேகாக இருக்கும், பட் ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக படித்தோம் அப்படின்னு சொன்னால். இப்போ பாளையக்கா ரிவோல்ட்டு, ஒவ்வொரு ரிவோல்ட்டாக வரும் பிஃபோர் வேலூர் ரிவோல்ட்டு. இப்போ ஃபஸ்ட் என்னென்னா பாளையக்கா ரிவோல்ட்டு 1755 1801 பீரியடு. ஸோ அண்டர் யார் கீழே, அது யார் கண்ட்ரோல் பண்ணால் பிரிட்டிஷ் சைட்லேருந்து, என்ன நடந்தது, யார் சக்ஸஸ், யாருக்கு ஃபெயிலியர், அதெல்லாம் பார்க்க போகிறோம். மார்ச் 1755 மாஃபூஸ் கான், இவர் யாருன்னா பிரதர் ஆஃப் தி நவாப் ஆஃப் ஆர்காட், வாஸ் சென்ட் டு த கண்டிஜென்ட் ஆஃப் தி கம்பெனி ஆர்மி அண்டர் யாருடைய ஹெட்ஷிப்பில், கொலோனல் ஹீரன், இங்கே திருநெல்வேலிக்கு. அப்போ என்ன பண்ணுறாருன்னா, இந்த கொலோனல் ஹீரன் டெல்ட் வித் புலித்தேவர் as he continued to defy the authority of the company. புலித்தேவர் wielded much influence over the western பாளையக்காஸ்.
இந்த கம்பெனிக்கு கோஆப்ரேட் பண்ணாம இருக்கும்போது இந்த கொலோனியல் ஹீரோயின அனுப்புறாங்க. அப்பயும் அவர் என்ன பண்ணல, கம்பெனியோட அத்தாரிட்டிக்கு மதிப்பு குடுக்கல. அத ஏத்துக்க மறுத்துட்டார். இவருக்கு அதிகமான இன்ஃப்ளூயன்ஸ் யார் பக்கத்துல இருந்து இருந்ததுன்னா, வெஸ்டர்ன் பாலியகஸ் பக்கத்துலருந்து இருந்திருக்கு. அப்போ என்ன பண்ணுவாங்க, உடனே அப்படியே விட்டுருவாங்களான்னா, விட மாட்டாங்க. இப்போ இவங்களுக்குள்ள ஒரு கான்ஃபிடன்ஸ் அண்ட் அலையன்ஸ் கிரியேட் பண்ணுவாங்க. அப்போ யார் யார் என்ன பண்ணாங்கன்னு பார்ப்போம். 3 பதான் ஆஃபீசர்ஸ் யார் யாரு? நவாப் சந்தா சாஹிப்ஸ் ஏஜென்ட் யார் யாரு? மின்னா, முதிமியா, நபி கான் கட்டாக் commanded the Madurai and Tirunelveli regions. They supported the Tamil Palayakas against Arcot Nawab Muhammad Ali. புலித்தேவர் என்ன பண்ணுறாரு, ஆல்சோ ஃபார்ம்ட் எ கான்ஃபரன்சி ஆஃப் தி பாலியகாஸ் டு ஃபைட் தி பிரிட்டிஷ். இது யார் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணல அப்படின்னா, பாலியகாஸ் ஆஃப் சிவகிரியும் ஆல் அதர் மறவர் பாளையம்ஸ் தவிர, எட்டயபுரம் அண்ட் பாஞ்சாலங்குறிச்சி ஆல்சோ இவங்களோட ஜாயின் பண்ணிக்கல. ஸோ யார் யாரெல்லாம் இந்த கான்ஃபரன்ஸுக்குள்ள ஜாயின் பண்ணாங்க, பண்ணல அப்படிங்கிறது தான் இந்த பேராகிராஃப். நெக்ஸ்ட்டு, புலித்தேவர் ட்ரை டு கெட் தி சப்போர்ட் ஆஃப் ஹைதர் அலி ஆஃப் மைசூர், அப்புறம் ஃப்ரெஞ்சோட. ஆனால் ஹைதர் அலியால் அப்போ அந்த டைமில் அவரால் சப்போர்ட் பண்ண முடியாது. ஏன்னா அவருக்கு ஆல்ரெடி மராத்தாஸோட கான்ஃப்ளிக்ட் இருந்திருக்கும். ஸோ அதை ஃபைட் பண்ணிகிட்டு இருப்பார். அதனால் இவருக்கு அவ்வளோவா சப்போர்ட் கொடுக்க முடியாது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், யூசப் கான் அண்ட் புலித்தேவர். The organized resist of the Palayakas under Pulithevar gave an opportunity to the English to interfere directly in the affairs of Tirunelveli. Aided by Raja of Travancore 1756-1763, the Palayakas of Tirunelveli, led by Pulithevar, constant state of rebellion against the Nawab's authority. ஸோ புலித்தேவருக்கும் நவாப் அத்தாரிட்டிக்கு ஒரு பிரச்சனை போயிட்டே இருந்திருக்குது. யூசப் கான், இவரோட இன்னொரு பேர் கான் ஷாஹிப், இது கூட ஒரு வாட்டி ஃபிலிம்ஸில் கேட்டிருக்காங்க. ஆர் பிஃபோர் இஸ் கன்வர்ஷன் டு இஸ்லாம் வர்தநாயகம் பீன் சென்ட், இது கம்பெனி அனுப்புகிறாங்க இந்த யூசப் கானை. ஆனால் இவருக்கு என்னென்னா ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம், அவரை கம்பெனிக்கிட்ட இருந்து நமக்கு பெரிய கன்னு அம்யூனிஷன்லாம் வரட்டும், வந்ததுக்கப்புறம் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. யூசப் கான் பிகான் டு பேட்டர் நெற்கட்டும் சேவல் ஃபோர்ட் அண்ட் இஸ் அட்டாக் கண்டினியூட் ஃபார் அபவுட் 2 months. On 16th May 1761, புலித்தேவர்ஸ் 3 major forts என்னென்ன, நெற்கட்டும் சேவல், வாசுதேவநல்லூர் அண்ட் பனியூர் கேம் அண்டர் தி கண்ட்ரோல் ஆஃப் யூசப் கான். ஃபைனலி 2 மாதம் போராட்டத்துக்கு அப்புறம் இந்த 3 ஃபோர்ட்டை என்ன பண்ணிடுறாரு, யூசப் கானுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டுட்டு வந்துடுறாரு. நெக்ஸ்ட் பாருங்க, யூசப் கான் who was negotiating with the Palayakas without informing the company administration was charged with treachery and hanged in 1764. இவர் பண்ணுற எதையுமே கம்பெனிக்கு தெரிவிக்காத காரணத்தினால இவருக்கு என்ன பண்ணிடுறாங்க, பனிஷ்மெண்ட்டாக தூக்கில் தொங்க விட்டுறாங்க 1764. சரி, அப்புறம் புலித்தேவருக்கு என்ன ஆகுது? ஆஃப்டர் தி டெத் ஆஃப் கான் ஷாஹிப், புலித்தேவர் ரிட்டர்ன் ஃப்ரம் எக்ஸைல் அண்ட் ரீகேப்சர் நெற்கட்டும் சேவல். இந்த யூசப் கான் இறந்ததுக்கப்புறமா இந்த நெற்கட்டும் சேவல், வாசுதேவன் நல்லூர் அண்ட் பனையூர் எல்லாம் இந்த யூசப் கான் கண்ட்ரோலில் வச்சுருந்தார் இல்லைங்களா. அதில் ஃபஸ்ட்டு நெற்கட்டும் சேவலை 1764 ரீகேப்சர் பண்ணுறாரு. ஆனால் திரும்ப என்ன பண்ணிட்டாங்க, கேப்டன் கேம்ப்பெல் திரும்ப நம்ம இந்த புலித்தேவரை 1767 டிஃபீட் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட்டு பாக்ஸில் இருக்குது பாருங்கள், ஒண்டி வீரன். ஒண்டி வீரன் led one of the army units of புலித்தேவர். Fighting by the side of Pulithevar, he caused much damage to the company's army. According to oral tradition, in the battle, Ondi Veeran's hand was chopped off and Pulithevar was saddened. But Ondi Veeran said it was a reward for his penetration into enemy's fort, causing many heads to roll. ஸோ ஒண்டி வீரன்றது ஒரு பாக்ஸில் இருக்குது. ஃபஸ்ட்டு நமக்கு அவர் யாருன்னு தெரியணும், எந்த பீரியடில் என்ன பேட்டிலில் போய் இவர் இருந்திருக்காருன்னு நமக்கு தெரியணும். ஸோ அப்போ என்னென்னா இந்த ரிவோல்ட்டை போய் இவர் இருக்கிறாரு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரணும் பாளையக்கார் பீரியடில். அதே மாதிரி புலித்தேவரோடைய இருந்திருக்கிறாரு அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். இது பாக்ஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்க்கணும். நெக்ஸ்ட்டு வேலுநாச்சியார். எல்லாருக்குமே தெரியும் வேலுநாச்சியாருங்கிறது யார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம தெளிவாக பார்க்கலாம். இவங்களுடைய பீரியட் 1730 1796. இவங்க 1730 பிறந்திருக்கிறாங்க. யாருக்குன்னா ராஜா செல்லமுத்து சேதுபதி ஆஃப் ராமநாதபுரம். இவங்க ஒரே பொண்ணு இந்த ஃபேமிலிக்கு. இவங்களுக்கு ஆண் வாரிசு இருந்திருக்காது. ஸோ வேலுநாச்சியார் எல்லாத்துலேயுமே ட்ரெயின் ஆகிருப்பாங்க. மார்ஷியல் ஆர்ட்ஸ்,
வளரி, ஸ்டிக் ஃபைட்டிங், அப்புறம் எப்படி வெப்பன்ஸ் ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு, ஹார்ஸ் ரைடிங் கூட நல்லா பண்ணுவாங்க, ஆர்ச்சரி பண்ணுவாங்க. அதே மாதிரி ப்ரொஃபிஷியன்சி நல்லா இங்கிலீஷு, ஃப்ரெஞ்சு, உருதுவெல்லாம் பேசுவாங்க. 16 வயசுல வேலு நாச்சியார் வந்து முத்து வடுகர் அப்படின்ற கல்யாணம் பண்ணுறாங்க. இவர் யார் அப்படின்னா ராஜா ஆஃப் சிவகங்கை. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை வருது. பேர் வந்து வெள்ளா சின்னாச்சியார். 1772ல நவாப் ஆஃப் ஆர்காடும் கம்பெனி ட்ரூப்ஸும் அண்டர் த லீடர்ஷிப் ஆஃப் போன் ஜார் இந்த காளியார் கோவில் பேலஸை ஸ்டாம் பண்ணுறாங்க. இந்த என்ஷூயிங் பேட்டில் மருது வடுகர் வந்து என்ன ஆகிட்டார், முத்து வடுகர் வந்து வேலு நாச்சியாருடைய ஹஸ்பண்ட் வந்து கொன்னுடுறாங்க. உடனே வேலு நாச்சியார் அவங்களுடைய குழந்தையோட எஸ்கேப் ஆகிடுவாங்க அந்த இடத்துல இருந்து. எங்கே போகிறாங்கன்னு பாருங்கள். ப்ரொடெக்ஷன் ஆஃப் கோபால் நாயக் அட் விருப்பாக்ஷி நியர் திண்டுக்கல். 8 வருஷம் அவங்களுடைய ப்ரொடெக்ஷனில் இருந்துட்டு அவங்க அடுத்தடுத்து என்னென்ன பண்ணுறாங்க நம்ம பார்ப்போம். இப்போ வேலு நாச்சியார் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஆர்மியை ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. கோபால் நாயக் தானே ஃபுல் சப்போர்ட் கொடுத்தாரு. பட் அவங்களோட மட்டும் இல்லாமல் ஹைதராலியோட ஹெல்ப்பும் அவங்களுக்கு கிடைக்கிது. தாலவே மிலிட்ரி சீஃப் ரொம்ப தெரிஞ்சுக்கணும், இதெல்லாம் யூபிஎஸ்சியில் கேட்பாங்க. தாலவே Tandavana wrote a letter to Sultan Hyder Ali on behalf of Velu Nachiyar asking for 5,000 infantry and 5,000 cavalry to defeat the English. ஸோ வேலு நாச்சியார் சார்பாக தண்டவரனார் என்ன பண்ணுறாரு, லெட்டர் ஹைதர் அலிக்கு எழுதுறாரு. இந்த மாதிரி எங்களுக்கு 5,000 இன்ஃபேண்ட்ரியும் 5,000 கவல்ரியும் வேணும்னு சொல்லிட்டு ஹைதர் அலியும் என்ன பண்ணிடுறாருன்னா ஆர்டர்ஸ் கமர்னர் சையத் இந்த திண்டுக்கல் ஃபோர் டு ப்ரொவைட், அவங்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. வித் தி ஹெல்ப் ஆஃப் மிலிட்ரி அசிஸ்டன்ஸ் ஃப்ரம் கோபால் நாயக் அண்ட் இந்த ஹைதர் அலியோடைய ஹெல்ப் மூலிமா அவங்க என்ன பண்ணிடுறாங்க, சிவகங்கையை ரீகேப்சர் பண்ணிடுறாங்க. அவங்களுக்கு குவீனாக க்ரௌன் பண்ணுறாங்க. யாரோடைய ஹெல்ப்லனா மருது பிரதர்ஸ். இவங்க தான் ஃபஸ்ட்டு ஃபீமேல் ரூலர் ஆர் குவீன் டு ரெசிஸ்ட் த பிரிட்டிஷ் கலோனியல் பவர் இன் இந்தியா. ரொம்ப முக்கியங்க. வேலு நாச்சியார் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்திருக்கிறாங்கன்னு பாருங்கள். நெக்ஸ்ட்டு பாக்ஸில் கொடுத்துருக்காங்க என்னென்னு பார்ப்போம். கோபால் நாயக் இவர் யார், பாளையக்கார் ஆஃப் விருப்பாச்சி. நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. நான் பின்னாடி இன்னொரு சென்டென்ஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எப்படி கேட்டிருக்காங்க எக்ஸாம்ஸில் அப்படின்னு. Gopal Nayak spearheaded the famous Dindikkal League which was formed with Lakshmi Nayak of Manapare and Poojai Nayak of Devanapatti. இவருக்கு யார் இன்ஸ்பிரேஷனாக திப்பு சுல்தான் தான் இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. He led the resistance against British from Coimbatore and later joined ஊமதுரை ஜாயின் பண்ணுறாரு. யார் இவர் ஊமதுரைங்கிறது கட்டபொம்மன் பிரதர்னு நமக்கு தெரியும். அதே மாதிரி ஆனமலை Hilsky, where the local peasants gave him full support, but Gopal Nayak was overpowered by the British forces in 1801. அதுதான் இந்த பேராகிராஃபில் இருக்குது. நெக்ஸ்ட் இன்னொரு பாக்ஸ் பாருங்கள். குயிலி இவங்க யாருன்னா வேலு நாச்சியாரோட நம்பிக்கைத்தக்க ஒரு ஃப்ரெண்டு. லெட் த யூனிட் ஆஃப் விமென் சோல்ஜர்ஸ் நேம்ட் ஆஃப்டர் உடையாள். இவங்க இதை லீட் பண்ணுறாங்க. உடையாள் அப்படிங்கிற இதில் உடையாளுங்கிறது யார் அப்படின்னா ஷெப்பர்ட் கேர்ள் who was killed for not divulging information on அதாவது குயிலி பற்றி இன்ஃபர்மேஷன் கேட்கும்போது அவங்க சொல்லாதனால அவங்கள கொன்னுடுறாங்க. இப்போது குயிலின்றவங்க ரொம்ப ஃபேமஸ். ஏன் அப்படின்னா இந்த பிரிட்டிஷ் அரசுனால தனக்கு தானே தீ வச்சுட்டு உள்ளே போய் ஃபுல்லாக அம்யூனிஷனை டெஸ்ட்ராய் பண்ணுவாங்க. இதெல்லாம் ரொம்ப வீர தகுந்த செயலுங்க. ஸோ அதனால் இவங்களும் ரொம்ப முக்கியமான பர்சனாலிட்டி. விமன் எம்பவர்மெண்ட்டில் நம்ம ஏதாவது பேசும்போது வேலு நாச்சியார் குயிலிலாம் கொண்டுட்டு வரலாம், நமக்கு நல்ல ஸ்கோரிங்காக இருக்கும். இப்போ இது பார்ட் 1ஆக கன்சிடர் பண்ணுறேன். ஸோ நம்ம பேலன்ஸ் இருக்கிறதெல்லாம் பார்ட் 2ல் பார்க்கலாம். ஏன்னா அதுக்கப்புறம் வீரபாண்டிய கட்டபொம்மன், ஜாக்சன், மருது பிரதர்ஸ் இவங்களை பற்றி நம்ம பார்ப்போம். தேங்க்யூ. உங்களுக்கு வந்து இது ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருந்தாலும் இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நீங்கள் கேட்டுக்கிட்டீங்கன்னா கூட சில விஷயங்கள் வந்து உங்களுடைய மைண்டில் இருக்கும். கொஷின்ஸ் கேட்குறேன், அதை கமெண்ட்டில் போடுங்க. நான் ஆல்ரெடி இதை எக்ஸ்பிளைன் பண்ண விஷயம்தான். ஃபஸ்ட்டு தாலவே அப்படின்னா என்ன, மீனிங் என்ன அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். செகண்ட் ஒன், யூசஃப் கானுக்கு இன்னொரு நேம் இருக்கும், ஸோ அதை கமெண்ட் பண்ணுங்கள். வேலு நாச்சியார் யார் யார் ஹெல்ப் பண்ணாங்க, ஸோ இந்த 3 கொஷின்ஸ்க்கும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட் செஷன் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருக்கும். தேங்க்யூ. கீப் வாட்சிங் அண்ட் கெட் சக்ஸஸ்.